முடியாட்சி அரசு என்பது ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசியோ ஆள்வதாகும். முடியாட்சி முறை அரசில் ஒரு குடும்பம் நீண்ட காலம் ஆட்சி செய்யும் போது அது அரச வம்சமாக மாறுகிறது. இந்த அரசுகள் வைதிக வேத மரபுகளை பின்பற்றின. இங்கு ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசியோ ஆள்வது முடியாட்சி அரசு ஆகும். இது வைதிக வேத மரபுகளை பின்பற்றின. மொத்தம் 16 மகாஜன பதங்கள் இருந்தன. அவை குரு, பாஞ்சலம், அங்கம், மகதம், வஜ்ஜி, காசி, மல்லம், கோசலம், அவந்தி, சேதி, வத்சம், மத்சயம், சூரசேனம், அஸ்மகம், காந்தாரம் மற்றும் காம்போஜம். இந்த 16 மகாஜன பதங்களில் 4 மகாஜன பதங்கள் மட்டும் முக்கியமானவை. அவை மகதம், கோசலம், அவந்தி, வத்சம். ராஜகிரகம் என்ற பண்டைய பெயர் தற்போது ராஜ்கீர் என்றும், பாடலிபுத்திரம் என்ற பண்டைய பெயர் தற்போது பாட்னா என்றும், கலிங்கா என்ற பண்டைய பெயர் தற்போது ஒடிசா என்றும் மாற்றப்பட்டுள்ளது. சீன பெருஞ்சுவர் இது பழங்காலத்தில் கட்டப்பட்ட தொடர்ச்சியான பல கோட்டை சுவராகும். இதை குன்சிஹங் என்னும் பேரரசர் தனது பேரரசின் வட எல்லையை பாதுகாப்பதற்காக கிமு 10 ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் இந்த சுவர்களை இணைத்தார். இங்கு சீன பெருஞ்சுவரை இணைத்தவர் யாருன்னு கேட்பாங்க. குன்சிஹங் மற்றும் 3ஆம் நூற்றாண்டு 10 ஆண்டுக்கு முன். நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும். இந்த நாலந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயமாகும். குப்தர்களின் காலத்தில் அது மிக புகழ் பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது. நாலந்தா என்னும் சமஸ்கிருத சொல் நா ப்ளஸ் அலம் ப்ளஸ் தா என்ற 3 சமஸ்கிருத சொற்களின் இணைப்பில் உருவானது. இதன் பொருள் வற்றாத அறிவை அளிப்பவர். இங்கு நாலந்தா எந்த மொழி சொல்லுன்னு கேட்பாங்க. சமஸ்கிருதம். அதே மாதிரி 3 சமஸ்கிருத சொல்லின் இணைப்பில் உருவானது. இதன் பொருள் வற்றாத அறிவை அளிப்பவர். இது மகத நாட்டில் மடாலயமாகவும் குப்தரின் காலத்தில் கல்வி மையமாகவும் மாற்றப்பட்டது.